நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு என்பதை விட அது நிரூபணமான ஒரு உண்மை. அந்த உண்மையை இன்று மக்கள் முன்னால் எடுத்து வைத்து ஏறக்குறைய இன்றைக்கி மக்களே ரொம்ப குழம்பி போய் அதே நேரத்தில் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டம். இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தில் என்ன அப்படின்னா, அதாவது வீடு வீடாக திமுகவினர், உண்மையை சொல்லப்போனால் அதுதான். ஏன்னா மக்களுடைய திட்டங்களை மக்களுடைய அதிகாரிகள் செயல்படுத்துவாங்க, நம்ம பார்த்துருப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற திட்டத்தை அதிகமாக செயல்படுத்தினது இதில், அப்படி இல்லைன்னா இதில் ரொம்ப பெரிய முனைப்பை காட்டினது யாருன்னா திமுக காரங்க. அப்போயே பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு. திமுக காரன் வந்து பொதுவாக நம்ம இருந்தால் பிடிங்கிட்டு போக தான் வருவான், இல்லைன்னா நம்மளை இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் வருவான். நம்மளை நல்லா இருக்க வைக்கணும், இல்லை நம்மளை வந்து ஒரு கம்ஃபர்டான ஜோனில் இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் இறங்கி வேலை பார்த்து இது வரைக்கும் அப்படி ஒரு வரலாறே கிடையாது. எதுக்கு திமுக காரன் இப்படி இறங்கி வேலை பார்க்குறான் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திமுக காரங்க வருவாங்க, வந்து ஐயா நாங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய திட்டமான ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற திட்டத்தையும், அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாடு நான் தனியாக வரேன், குறிப்பாக அந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக வந்திருக்கோம். உங்கள் வீட்டில் 20 வயதுலேருந்து 25 வயது, அதாவது 25 வயது கீழ் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதாவது இளைஞர்களை குறி வச்சு அவங்களோட டேட்டாவை கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. என்ன டேட்டா அப்படின்னா, அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுக்கு 2வது மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்தால் அது, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ், அதாவது அவங்க எந்த காலேஜில் படிக்கிறாங்க, எந்த ஊரில் படிக்கிறாங்க, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த பள்ளிகளில் படித்தாங்க, ரைட்டுங்களா, அதே நேரத்தில் அவங்க எங்கே தங்கி எந்த ஊரில், கிராமத்தில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நகராட்சி ஊராட்சிகள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அவங்களாம் நகரங்களை நோக்கி மாநகரங்களை நோக்கி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எங்கே தங்கி படிக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வாங்குறாங்க. வாங்கி இது நடந்து ஒரு 10 மாதம் இருக்கும். வாங்கி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் இளைஞர்களுடைய, குறிப்பாக பெண்கள் இளைஞர்களுடைய டீட்டெயில்ஸும் வாங்கியிருக்கிறாங்க. சரி, அரசாங்கத்துலேருந்து வராங்களா, டிஎம்கேலேருந்து வராங்களே, ஸ்டாலின் சொல்லி தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த படிப்பறிவு இல்லாத மக்களும் பாமர மக்களும் ஆட்டோமேட்டிக்காக அது ஏன் அதனுடைய பின்விளைவு என்ன ஏதுன்னு தெரியாமல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா. அந்த டீட்டெயில்ஸ் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இதை அன்றே கண்டுபிடித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள், அவங்க தலைமையில், அண்ணன் இன்பசேகரன் அவருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு முயற்சியில் இது மேலே ஒரு கேஸை போட்டு இதில் ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. இதில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படக்கூடாது, இந்த திட்டத்தின் பேரில், அதாவது உங்களுடைய கனவை சொல்லுங்கள்ன்ற திட்டத்தின் பேரில் நீங்கள் எந்தெந்த டேட்டாவை வாங்கியிருக்கீங்களோ அதை உடனே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வாங்குறாங்க. ஸோ ஏன் அந்த பர்டிகுலர் கேஸில் என்னென்னலாம் விவாதிக்கப்படுது அப்படின்னா, வாதம் பிரதிவாதம் என்னென்னலாம் அப்படின்னா, அந்த டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி இந்த நம்பர்ஸை வாங்கிட்டு போன ஒரு சில பெண்களுக்கு தேவையில்லாத நம்பர்லேருந்து கால்ஸ் வந்தது. அதை வந்து டேட்டாவோட ப்ரூவ் பண்ணுறாங்க, அதாவது ப்ரூஃபோட பேக்கப் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அரசு வாங்கி வச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன், அது எப்படி வெளியில் லீக் ஆச்சு, இதுதான் வந்து இந்த அரசினுடைய ஒருவேளை எண்ணமா, அப்படின்லாம் இந்த அரசிட்ட ஒழுங்காக டேட்டா செக்யூரிட்டி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எதுவுமே இல்லை. இந்த அரசு வாங்கியிருக்கக்கூடிய டேட்டா ஃபுல்லாமே இட்ஸ் ஓப்பன் அண்ட் இட்ஸ் அவைலபிள். அப்படி இருந்தால் அது மிகப்பெரிய டேட்டா பிரீச்சுக்கு உருவாக்கும். ஒன்றும் இல்லை, அந்த நம்பர், ஒரு பொண்ணோட நம்பரை வாங்கிட்டு போகிறாங்க, மறுநாள் அந்த பொண்ணுக்கு கால் வருது, நைட்டு 2 மணிக்கு அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, நைட்டு 3 மணிக்கு அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்பீட்டடாக வீடியோ கால்ஸ் வருது. இப்போ இது எல்லா தகவலையும் எடுத்து வச்சு அண்ணன் இன்பசேகரன் தலைமையில் இது ஒரு கேஸ். அந்த கேஸில் எடப்பாடியார் வெல்கிறார், அதிமுக வெல்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து வீடு வீடாக திமுக காரங்க டேட்டா வாங்கிட்டு வந்தால் அவனை செருப்பால் அடித்து அனுப்புங்க அப்படின்றார் எடப்பாடியார். அன்னைக்கு பேசும்போது அப்படியே சொல்கிறார், உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு எவனாவது வந்தான்னா
திமுக ஆட்சியை விட்டு போனாதான் எங்கள் கனவுன்னு சொல்லுங்க அப்படின்ற எடப்பாடியார். உண்மை தானே? இப்படி சில்லற வேலையை பார்த்தானுங்கன்னா இவனுக்கு வழங்குவானுங்களா? இவனுக்கெல்லாம் இருக்கலாமா இந்த நாட்டுக்குள்ள? ஸோ இந்த மாதிரியான திமுக, இந்த மாதிரியான தேவை இவங்களுக்கு ஏன் வந்தது, என்ன வந்ததுன்றது புரியலை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாலும் அது தவறாக தான் பண்ணுறாங்க, அது தவறில் தான் போய் முடியுது அப்படின்றத மட்டும் மக்கள் புரிஞ்சுக்கோங்க. மக்கள் இதுக்கப்புறமும் தெளிவாக இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டம். அதில் என்னன்னா ஒன்றும் இல்லை, சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு, 10 மாதத்துக்கு முன்னாடி இப்படி செருப்படி வாங்கியாச்சா எடப்பாடி ஆட்டம் என்பது சேரண்டியும், அதுலேருந்து அப்படியே டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஓரணியில் தமிழ்நாடு. என்ன ஓரணியில் தமிழ்நாடு? ஏன்னா அதாவது பாஜகவினுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கணும், எதிர்க்கிறதுக்கு வடக்கன்ஸை எதிர்த்து எல்லா தமிழர்களும் ஒன்று கூடணும், தமிழ்நாடே ஓரணியில் திரளணும். அப்புறம் தான் நம்ம மோடியையும் அமித்ஷாவையும் பாஜகவினுடைய நல்ல திட்டங்களை எல்லாத்தையும் எதிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கூட்டமைப்பு இதை உருவாக்குறாங்க, ஓரணியில் தமிழ்நாடுன்னு. சரி, இதில் என்ன தெரியுமா பண்ணாங்க? நேராக வீடு வீட்டுக்கு போகிறது. இப்போ என்ன டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆனாலும் தப்பு. ஃபோன் நம்பர் இஸ் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன், ஃபோன் நம்பர் மட்டும் கொடு அப்படின்னு. இப்போ இதில் சூதானமாக என்ன பண்ணிட்டானுங்க, பெண்கள் நம்பர், அதாவது அந்த மாதிரி அதாவது டார்கெட்டடாக வாங்காமல் எல்லார் நம்பரையும் கொடுங்க அப்படின்னு எல்லார் நம்பரையும் கிட்டத்தட்ட 1.5 கோடி தமிழ் மக்களுடைய நம்பரை வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி எடுத்துமா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவருடைய மருமகன் பெண் PN அப்படின்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. இந்த நிறுவனம் என்னன்னா திமுகவை வெற்றி பெற செய்வதற்கான வேலைகள் நடக்கும் இந்த நிறுவனத்தில். அதாவது பிரசாந்த் கிஷோர்னு 2021 திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணமாக இருந்தார் தெரியுமா? பிரசாந்த் கிஷோர்னு அவருக்கு 400 கோடி கொண்டு போய் கொடுத்தாங்க. அவர் தான் எடப்பாடியாரை எந்தெந்த வகையிலலாம் கேவலப்படுத்தினார். அதையும் நம்ம எல்லாரும் நம்பணும், நான் உட்பட எல்லாரும் நம்பணும். அதுக்கப்புறம் இப்போ சீரழிஞ்சு செங்க தூக்கிட்டு இருக்கோம், அது வேற கதை. ஆனால் இந்த எடப்பாடியாரை எப்படி கேவலப்படுத்தணும், எப்படி அசிங்கப்படுத்தணும், அதிமுக எப்படி இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்டாலின் அவரை நம்பாமல், அவருடைய பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய திமுகவை நம்பாமல், திமுகவினுடைய தொண்டர்களை நம்பாமல், வடக்க ஒருத்தனை போய் நம்பி அவனுக்கு 400 கோடியை கொடுத்து அவன் விளம்பரம் பண்ணி, அவன் பாட்டு போட்டு, அவன் செலவு பண்ணி, அவன் மார்க்கெட்டிங் பண்ணி, ப்ரமோஷன் பண்ணி திமுகவை ஜெயிக்க வச்சான். கரெக்டுங்களா? அந்த மாதிரி அது எதுக்கு 400 கோடி இன்னொருத்தண்ட கொடுக்கணும் கட்சி பணத்தை, அதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுமனே அப்படி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். எப்படி இவங்க பிரசாந்த் கிஷோர் அந்த டீம் எப்படிலாம் வேலை பார்க்குது அப்படின்றத இவர் மருமக உட்காந்து நோட் பண்ணுறான். யார்? திரு சபரீஷன் அவர்கள் உட்காந்து எப்படி இவர் ஜன்சுராஜ் கட்சி, இன்றைய ஜன்சுராஜ் கட்சியினுடைய தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எப்படி அவருடைய நிறுவனத்தை நடத்தினாரு இவங்க காப்பி அடிச்சு, இவங்க தனியாக இப்போ நிறுவனம் போட்டு இனிமேல் கட்சி பண்ண 400, 500, 1000 எத்தனை கோடினாலும் வீட்டுக்கு போயிடும். ஸோ அந்த பெண் நிறுவனத்துக்கு இந்த வாங்கின 1.5 கோடி ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே கொடுத்துருது. அங்கே கொடுத்தாச்சு, முடிஞ்சுது. இனிமேல் நம்ம இதை பற்றி பேசணும் பிரயோஜனம் இல்லை. இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு யார்? எடப்பாடியார். அப்போ அந்த மாதிரி நூதனமான திமுக செய்யக்கூடிய திருட்டுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றணும்னா நம்முடைய ஆபத் பாந்தவன் யார்? எடப்பாடியார். அது தெரிஞ்சுக்கணும். ஸோ 1.5 கோடி நம்பர் போனதுக்கப்புறம் இப்போ நமக்கு வருது பார்த்தீங்களா, ஃபோனை எடுத்தோடனே ஸ்டாலின் தொடரட்டும், நம்ம நாடு வெல்லட்டும். நல்லா வெல்லும், எங்கே போய் வெல்ல? அது ஸ்டாலின் அவர்களே வெல்லுவாரா என்னன்னு தெரியல. இதில் நாடு வெல்லும், அவர் தொடரணுமா நாடு வெல்லணுமா? இப்படி கேவலமான ஆடு நம்ம எடுத்தோடனே ஃபோனில் வர்றது. திடீர்னு திமுகலேருந்தே ஃபோன் நமக்கு வருது தெரியுமா? திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டு யாருக்கு? ஸ்டாலினுக்கா இல்லை என்ன சொல்கிறது எடப்பாடிக்கா அப்படின்லாம் கேட்டு வராங்க தெரியுமா? இது எல்லாமே இந்த நம்பரை இந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்மளை அறியாமலே நம்மகிட்டேருந்து திருடி உள்ளே கொடுத்து அதன் மூலிமா நமக்கு வர்ற மெசேஜஸ், ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்க, 8000 ரூபா கூப்பனுக்கு மெசேஜ் வருது, வாட்ஸ்அப்பில் வருது. அதே நேரத்தில் நம்ம யூடியூப் எந்த சேனலில் திறந்தாலும் எப்படி ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேவோட ஆடு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த மாதிரி ஃபோன் நம்பர் திருட்டு தான் ஒரு காரணம். இது எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு எடப்பாடியார். ஸோ மக்கள் திமுக காரன் இனிமேல் நம்பர் கேட்டான் அப்படின்னா அவன் நம்பரை வாங்கி வச்சு அதை போலீஸ்கிட்ட கொடுங்க தயவு செஞ்சு. போலீஸும் நமக்கு ஆதரவாக நிற்கிறனா போலீஸ் தன்னுடைய கடமையை செய்யும். தமிழ்நாடு போலீஸ் என்னைக்கு நம்மளை கைவிட்டதில்லை. ஒருவேளை இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தில் கைவிடும், திமுக அரசாங்கத்தில் கைவிடும், அது நாடறிந்த உண்மை. அப்படி ஒருவேளை போலீஸ் அதை ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னா அதிமுகவுடைய ஐடி விங்க்கு அனுப்புங்க. இப்படி இன்னார் என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டார், இவர் திமுக இந்த பொறுப்பில் இருக்கார், இல்லை திமுகவில் ஒருத்தர் கேட்டால், இல்லை ரோட்டில் ஒரு தற்கொலை, ரோட்டில் ஒருத்தன் போகிறான், இப்படி என் நம்பர் கேட்டாலும் உடனே ஏடிஎம்கேவோட ஐடி விங்க்கு அனுப்புங்க. அப்படின்னா ஏடிஎம்கேவினுடைய ஐயா பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய பர்சனல் செல்லுக்கு அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அது எப்படிலாம் எஸ்கலேட் ஆகி உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய சேஃப்டிக்கு அதிமுக உடனே நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்கேமை இன்னைக்கு
மக்கள் முன்னால் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருந்தது. அதை கொண்டு வந்து விட்டோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள், அதாவது அன்னைக்கு அவர் பேசும்பொழுது, எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது ஒவ்வொரு விஷயமா எடுத்து சொல்ல மக்களுக்கு அது பயங்கரமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 800 கிட்னிகளுக்கு மேலே திருடிய ஒரு நபர் திமுகவினுடைய எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்க. சீட்டு கொடுத்து அவர் இப்போ என்ன பேசுகிறார் அப்படின்னா, எனக்கு போடனா போடு, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்றார். அவ்வளோதான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. அது உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அப்போ அவ்வளோதான் அப்படின்றாரு. எப்படி 800 கிட்னிக்கு மேலே திருடி இருக்காரு ஒரு காலேஜினுடைய ஓனர், அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கெல்லாம் அப்பா ஒரு இடத்துல ராதாபுரத்தில் ஒரு இடத்துல வாக்கு சேகரிக்க போகிறாரு, அவரை வரவிட மாட்டாங்க. அதாவது வாக்காளர்கள் அங்கே உள்ள அந்த தொகுதியினுடைய மக்கள் அவரை வரவிட மாட்டாங்க. இந்த கிராம மக்கள், நீ உள்ளே வரக்கூடாது, நீங்கள் எலெக்ஷனுக்கு உள்ளே வந்தீங்க 2021 எலெக்ஷனில், இப்போ எதுக்கு மறுபடியும் உள்ளே வரீங்க, உள்ளே வரக்கூடாது அப்படின்றாங்க. அவர் அப்படியே திமுறா தெனாவட்டா பதில் சொல்கிறாரு, நான் அப்படி தான் வருவேன், வர வேண்டியது என்னை வரக்கூடாதுன்னு சொல்லுறது நீ யாரு, நான் அப்படி தான் வருவேன், எனக்கு ஓட்டு போடு போடாமல் போ, ஆனால் நீ என்னை வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்றது. இப்படி அதை இதெல்லாம் தான் அந்த திமுகவினுடைய அந்த பண்ணையார்த்தனம், அந்த திமிருத்தனம். ஸோ இதெல்லாம் அந்த காங்கிரஸ்லேருந்து வந்த அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு தெனாவெட்டு, இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் சரியான சம்மட்டியடி கொடுப்பாங்க. இந்த தடவை ராதாபுரத்தில் அப்பா அவர்கள் தோற்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சொச்ச ஓட்டில் 1000 ஓட்டில் தோற்பார், ரொம்பலாம் இல்லை, 1000 ஓட்டில் தோற்பார், 500லேருந்து 1000 ஓட்டில் தோற்பார். இது போன்ற இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதிமுகவினர் வந்து இன்னைக்கு மக்களிடம் வந்து என்னென்ன விஷயங்களை இந்த திமுக எப்படியெல்லாம் தவறு செய்தது என்பதை எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய தொண்டர்கள் மீதும் அதிமுகவினுடைய தலைமை மீதும் மக்களுக்கு அந்த 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 ஒரு மீண்டும் ஒரு அந்த தாய் உள்ளம் கொண்ட ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது எந்த மாதிரியான ஒரு பாசம் இருந்ததோ, அதே மாதிரி பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது எந்த மாதிரியான ஒரு ஆசை, ஒரு அன்பு இருந்ததோ, அந்த அன்பு அதிமுகவினரிடம் மீண்டும் வந்து தமிழக மக்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், வீசுவது எடப்பாடியார் அலை இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற பல மாடல்களை அலசி ஆராய்ந்து பார்த்த பொழுது EPS 2.0 என்ற மாடல் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சஸ்டைனபிள் மாடல்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் மீண்டும் சொல்கிறேன், 12லிருந்து 15 தொகுதி வித்தியாசத்தில், 6லிருந்து 10% வித்தியாசத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கும். தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தாலும் ஆட்சேபனை இல்லை என்பதை கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.